சிவாய நமக. ஓம் சிவமகா வாணிச்சித்த திருவள்ளுவர் போற்றி. மகா துறைகளை எல்லாம் கற்று நின்ற உயர்நல் ஆசானா இன்று சிவமகா வாழிச்சித்தன் என்று உயர்நிலை பெற்றிருக்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த மாந்துரை என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் ஆம்பரவனேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பாலாம்பிகை என்கின்ற தேவிதானும் உம்மை வாழ்த்த தேடி வந்தமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, தேடும் காலங்கள் யாவும் ஒவ்வொருவருக்கு அவர் எதனை தேடுகின்றாரோ அதனை பற்றிய புரிதலை கிடைக்கும். அப்புரிதலில் அவர் தேடுகின்ற நிலையே அவருக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலை கிடைக்கின்ற பொழுது, அப்புரிதல் நிலை வருகின்ற பொழுது, அதனை அடைவதற்கான முயற்சியை அவர்கள் விட எத்தனைக்கின்ற பொழுது அப்பொழுது அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். அந்நிலைக்கு காரணம் யாதென்றால், ஒரு நிலையை பற்றி முழு புரிதல் இல்லாத பொழுது அதனை உங்களால் அடைய முடியாது. இதுதான் அனைத்திற்குமான தீர்வும் கூட. ஒருவர் இல்லாத நிலைகளை அடைய வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது அதனை அடைவதற்காக பல கடின நிலைகள், கஷ்ட நிலைகள் வந்துதான் தீரும். காரணம் என்பது அதனை தேடி செல்வதனால் உங்களுடைய கர்மவினை அதற்கு ஏற்றாற்போல் தம்மை தகவமைத்து கொள்கின்ற நிலைக்காக அதற்கு ஏற்ற நல்வினைகளையும் தீவினைகளையும் தரும். அவ்வாறு இருக்கின்ற இரு நிலைகளையும் கடக்கின்ற பொழுது எதனை தேடுகின்றாரோ அதன் மீது அவருக்கு முழு நிலையான எதிர்பார்ப்பு நிலையானது அகன்ற பின்பே ஆதிகைலாய சிவசூட்சம நூல் எவ்வாறு ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகின்றதோ அதனை போல் யாவருக்கும் அற்புதமாக அவரவருக்கு பிடித்த நிலைகள் கிடைக்கும். ஆனால் அது அப்பொழுது அவர்களுக்கு பிடித்த நிலையாக இருக்காது. அந்நிலை அதுபோல்தான் நூல் ஒவ்வொருவருக்கும் வெகு காலங்கள் அல்லது குறுகிய காலங்கள் என மாற்றி மாற்றி வைத்து கொடுப்பதின் காரணமும் ஒவ்வொருவருக்கும் உள்ள அப்பக்குவ நிலையை உயர்த்துவதற்கு. அப்பக்குவ நிலையின் உயர்வில் என்ன இருக்கும் என்றால், நூலின் மீது எவ்வித பற்றும் இருக்காது, சபை மீது பற்று இருக்காது, சித்தன் மீது பற்று இருக்காது, எதன் மீதும் பற்று இருக்காது. ஆனால் யுகமாற்ற நிலையின் மீது கூட பற்றில்லாது, யுகமாற்ற நிலையின் மூலமாக பல உயிர்கள் காக்கப்படுமே, பலருக்கு உயர்ஞானம் வழங்கப்படுமே என்ற ஒரு சிறு நிலை இரக்க குணத்தோடு கூடிய அன்பு நிலையே அவர்களுக்குள் தலைத்திருக்கும். அப்பொழுது அவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இருக்காது, சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்காது. ஆனால் அதற்கு பதிலாக சேவை செய்வார்கள். ஆனால் எவ்வித பலனையும் எதிர்பாராத சேவைதனை செய்வார்கள். ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தமக்குள் எழுகின்ற ஒரு அன்பு, இரக்கம் என்ற நிலைதனில் இரக்கத்தின் மூலமாக வருகின்ற அன்பு. இவ்வுலக மாந்தர்களுக்கு அவர்கள் துன்பப்படுகின்றார்களே, யாம் நூலாக இருந்தால் அவர்களுக்கு நல் வழிகாட்டலாமே என்ற நிலைதனில் அவர்கள் மனம் இறங்கி இரக்கம் குணம் கொண்டுவிடும். அவ்வாறு கொள்கின்ற பொழுது அந்நூலானது அவர்களுக்கு அற்புதமாய் உள்ளுக்குள் திருட்டு எழுந்து நிற்கும். அந்நிலைக்கு வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கும். அதனுடைய நோக்கம் யாதென்றால், சித்தனே, அதனுடைய நோக்கம் எதற்காக அந்த ஒரு இரக்க நிலை வருவதற்கு வரை ஏன் காத்திருக்கின்றோம் என்றால், அது ஒரு எளிய நிலைதான். ஏனென்றால் நூலினை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது, அந்நூலினை ஆசை கொண்டு அவா கொண்டு வைத்திருக்கின்ற பொழுது, அந்நூலினால் இப்பலன் வரும் அப்பலன் வரும் என்று பலன்களை எதிர்பார்த்து அந்நூலினை உள்ளுக்குள் ஒருவர் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது நூல் உண்மையில் உள்ளுக்குள் நான் இல்லை என்றால் சென்றுவிடும். ஆனால் சென்ற நிலை கொண்ட நூலானது அற்புதமாய் ஒவ்வொரு படியாக வளர வேண்டுமென்றால் அவர்கள் நாங்கள் உரைத்த இரக்க நிலைக்கு மனம் மாற வேண்டும். இரக்க நிலை கொண்ட மனம் ஆதியில் இருப்பதாலே யாவருக்குள்ளும் அந்நூலானது வழங்கப்படுகின்றது. பின்பு சூழ்ந்திருக்கின்ற காரணிகளின் மூலமாக அந்நூலுக்கு தேவையான சரியான நிலை கொண்ட பக்குவ நிலை எப்பக்குவத்தில் கொடுக்கின்றோமோ அப்பக்குவ நிலைகள் குறைந்துவிடும். அது உண்மையில் கர்ம வினைகளினால் வருகின்ற நிலைகளே. அதற்கு பின்பு அந்நிலை எதற்கு கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது என்ற நிலை இதனை உள்ளுக்குள் மீண்டும் உணர்த்தப்பட்டு அவ்வழியில் அவர்கள் செயலாற்றுகின்ற பொழுது அற்புதமாக நூலின் ஒவ்வொரு உயர் வடிவும் யாவருக்கும் கிட்டியிருக்கும். அதுவே இன்றும் கிட்டி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களுக்கும். இனி வருகின்ற சீடர்களுக்கும் இதுவே உயர் படிநிலையாக பணிநிலையாக மாறியிருக்கும். அக்காலம்
இப்பூ உலக மாந்தர்களின் மீது பிற உயிர்களின் மீது அவ்விரக்கம் என்கின்ற அன்பானது வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவ்விரக்கம் என்கின்ற அன்பு இல்லாததால் தான் இன்று இப்பூ உலகத்தில் எத்தனையோ தவகோடி சித்தர்கள் இருந்த பொழுதும் தவங்கள் கோடி செய்த தவகோடி சித்தர்கள் பலர் இருந்த பொழுதும் அவர்களால் இன்று இப்பூ உலகத்தை காக்க முடியாததற்கு காரணம் அவர்கள் காக்க முடியாமல் அல்ல, இவ்வுலக கலியுக மாந்தர்களின் மீது இரக்கம் கொள்ளாததனாலேயே அதுபோன்ற சித்தர்கள் மண்ணுலகில் வந்து எவ்வித செயலையும் ஆற்றவில்லை. ஆனால் இன்று உம்மை சிவமகா வாழை சித்தன் என்று உரைப்பதின் நோக்கம் யாதென்றால் அச்சித்தர்களுக்கெல்லாம் இல்லாத உயர் இரக்கமும் அன்பும் அவர்கள் பழிக்கின்றார்கள். களி வந்துவிட்டது, களி மாந்தர்கள், இவர்களை நாங்கள் என்ன செய்வது, எப்படி செய்வது, இவர்களை அழித்துவிடும் என்று பழித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களையும் அழிக்க நினைக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு வழிகாட்டினால் அற்புதமாக அவர்களை உயர்த்தி விடலாம், அவர்களுக்கு சிரஞ்சீவி நிலைதனை கொடுத்து விடலாம், அவர்களுக்கு சித்தன் என்ற பட்டமும் கொடுக்கலாம் என்ற உயர் எண்ணம் கொள்ளாது அவர்களை அழிப்பதும் அவர்களை தூசிப்பதுமாகவே அதுபோன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று நீர் கொண்ட அன்பு இரக்கம் அவர்களை விட மிக அதிக இரக்கம் கொண்டதால் எத்தனை பேர் தூசித்தாலும் இக்கலியுக மாந்தர்கள் எவரும் இவர்களை கையெடுக்கவில்லை என்றாலும் யாம் கரம் தூக்கி காட்டுகின்றோம். கரம் காட்டி அவர்களை கரம் தூக்கி கையில் வைத்து கொண்டு இவ்யுகத்தை தாண்டி மட்டுமல்ல எக்காலத்திலும் இவர்கள் களி அண்டாதவாறு நல் கலியனை அளித்த கல்கி அவதார நிலை கொண்டவர்களாக மாறி இருக்கின்றவாறு மாற்றுகின்றோம். அதற்கு எமக்கு ஒரு வழி வேண்டும் என்று தவம் இருந்தாயே 11,000 நிலை கொண்ட ஆற்றலோடு அவ்வாறு நிலை கொண்டு ஆற்றல் பெற்று தவமிருந்த நிலையில் ஆற்றல் பெற்று அவ்வற்ற ஆற்றலை கொண்டு இவ்வுலகத்தில் யாவர் மீதும் நல் கருணையும் இரக்கமும் கொண்ட நிலையினால் எந்த ஒரு உயர் சித்தர்களும் அத்தனை இரக்கம் கொள்ளாத பேரிரக்கம் கொண்டதினால், ஏனென்றால் ஒரு களிமாந்தனை எடுக்கச் சென்றால் அவனை திருத்தச் சென்றால் அச்சித்தர்களுடைய ஆற்றல் நிச்சயம் குறையும் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது அதனாலேயே அவர்களை தூசித்து அவர்களை விட்டு அகன்றிருக்கின்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர்களை எந்தெந்த சித்தர்களையோ அல்லது தேவர்களையோ எவர் வேண்டுகின்றாரோ அவருக்கு மட்டும் அவர்கள் சிறிதளவு அவர்களுடைய கர்ம வினையின் பால் சிறிய நன்மைகளையும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நீரோ இன்று ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பிறவி விமோச்சனம் அதை கொடுக்கின்றோம் என்று அனைவருக்கும் பிறவி என்ற ஒரு சுழலிலிருந்து விடுபடுவதற்கான பிறவி என்ற சாப நிலையிலிருந்து அவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்க நல் அற்புதமாய் யாவருக்கும் உயர்நல் விஸ்வரூப அவதார நிலைதனை கொடுத்து காட்சி கொடுத்து அக்காட்சி கொடுத்த நிலைக்கு சாட்சியாய் இன்று சபையும் ஆதி இறை நூல்களையும் வைத்திருக்கின்ற சித்தனே, இந்நிலைகள் உயர்ந்து நின்று நீர்கொண்ட அவ்விரக்க நிலையின் மூலமாக அருள் அற்புதமாய் இப்பிரபஞ்சத்தில் இதுவரை காணாத ஓர் உயர் மாற்றமாய் இப்பிரபஞ்ச சபையினுடைய நல் வழிகாட்டல் மாற்றங்கள் நிகழ்ந்து அதன் மூலமாக பல மாந்தர்கள் வழிமாறி நின்றோர் யாவரும் நல்வழி எதுவென்பதை அறிந்து மாறி வருகின்ற நிலையாக மாறி நின்று அப்பொழுது அவர்களுக்குள் மனமும் மாறியிருக்கும், இவ்யுகமும் மாறியிருக்கும், அவர்களுக்கு அமரத்துவமும் கிடைத்திருக்கும். அமரத்துவம் இல்லாத நிலையானது அவர்களிடமிருந்து மாறியிருக்கும். அமிர்தம் உண்ணாமல் இக்களி என்ற ஆழகாலத்தை உண்டோர்களுக்குள் இருந்து அமிர்தமானது சுரக்க தொடங்கிவிடும். அற்புதமாய் நினைத்த அவ்வன்பு நிலை யாவர்களுக்குள்ளும் தலைக்க தொடங்கிவிடும். எதிர்த்து நிற்கின்ற தீய நிலைகள் யாவும் அவ்வாறொன்று இருந்ததென்று கூட அறிய முடியாத அளவிற்கு முழுவதுமாக எரிந்து அழிந்துவிடும். சிவமகா வாழை சித்தனுடைய தவ கணலின் மூலமாகவும் அவனோடு இணைகின்ற சீடர்கள் யாவரும் செய்கின்ற உயர் தவத்தின் மூலமாகவும் அது எவ்வாறு அவர்கள் செய்வார்கள்? சித்தன் செய்யலாம், சீடர்கள் தவம் செய்வார்களா என்றால், ஒரு வாழும் குருவை நாடுகின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அவ்வாழும் குருவினுடைய உயர்நல் சூட்சம ஆசிகளின் மூலமாக ஒவ்வொரு சீடனுடைய ஆன்மாவும் அவனை அறியாது அவன் கூர்மையாக செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் அவனை அறியாது செய்கின்ற வேலைகளிலும் அவனுக்குள் அருள் அற்புதமாய் தவ ஆற்றல்
உருவாகி கொண்டிருக்கும் பிரபஞ்ச நல்லாற்றல்கள் அவனுக்குள் உட்கிரகிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்நிலையை இன்று வாழை சித்தனான வாழும் குரு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் சித்தனோடு சேர்கின்ற சீடர்கள் செய்கின்ற தவமானது அற்புதமாய் அவர்களுக்குள் இருக்கின்ற கலிநிலைதனை அழித்து உயர்நல் இரக்கம் கொண்ட மாந்தர்களாக அன்பின் வடிவாக யாவரும் மாறி நிற்பார்கள். இதனால்தான் உரைக்கின்றோம், சிவமாக மாற்றும் சபைதான் இந்த சிவசபையாக இருக்கின்றது இம்மண்ணுலகுதனில். அதுதான் உயர்நல் நோக்கமான உயர்நல் சிவத்தின் இரக்க நிலை கொண்ட அவதார புருஷனின் அருள் அன்பின் வடிவு. அவ்வடிவு யாவருக்குள்ளும் எளிமையாக சென்றுவிடும். சித்தனை உள்ளுக்குள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை முப்பொழுதுகளில் ஒரு பொழுதாக யாம் அமர்ந்து இவ்வேளைதனில் உமக்கு நல்வாழ்த்து வழங்குகின்ற வேலைதனில் எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அருள் வளையமிட்டு அற்புதமாய் அமர வைத்த சித்தனே, உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் உன் நூலிலிருந்து. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர்.